கீழே படுத்தலாம் எனக்கு பழக்கம் இல்லை. மேலே படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும். ஐ மீன் மெத்த மேலே படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்கிறேன். என்ன தூக்கம் வரலையா? இப்படி ஒரு வயசு பொண்ணு பக்கத்துல இருந்தா தூக்கம் வருமா? எப்படி தூக்கம் வரும்? சரி, கண்ணை மூடு, தூங்க வைக்கிறேன். பேக் எடுத்துட்டு வந்தோம், 2 மிஸ் ஆயிடுச்சு. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். சூட்கேஸோ டூரிஸ்ட் பேக்கோ இல்லாம யாருக்கும் நாங்க ரூம் கொடுக்கறதில்ல சார். சார் நீங்க தான் கொஞ்சம் தயவு பண்ணணும். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லாதீங்க. எங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே சார், உங்களுடைய ரூல்ஸ் எங்களுக்கு புரியுது. பட் எங்களுடைய ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். அவங்கவுங்க ப்ராப்ளம் அவங்கவுங்களுக்கு. ஓகே சார், இப்போ என்ன பேக்கோட வந்து ரூம் கொடுப்பீங்க அதானே? இன்னும் கொஞ்சம் எங்கேயே இரு, நான் வெளியே போயிட்டு வரேன். பேக் ரெடி சார். இப்போ ரூம் கொடுப்பீங்களா? சிங்கிள் ரூம் தான் இருக்கு, 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்களா? ஓகே சார். ஓகே. ஹலோ, தேர்னது போதுங்க, ரிலாக்ஸாக இருங்க. அவங்க 2 பேரும் சென்னைக்கு வந்திருப்பாங்களா? நிச்சயமாக வந்திருப்பாங்க. ஏன் சுப்பிரமணி எனக்கு கிடைச்சிருவாருல்ல? நீங்கள் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்க. காலையிலேருந்து குளிக்கவே இல்லை, முதல்ல போய் குளிங்க. குளிச்சாதான் மனசும் உடம்பும் ஃப்ரெஷ் ஆகும். வாங்க வாங்க, இதுதான் நான் தங்கியிருக்கிற பேலஸ். என்ன அப்படி பாக்கீங்க? என்னடா அது ரூம் ஒரு மாதிரி டைப்பா இருக்குண்ணா. சென்னையில் பேச்சுலர்ஸ் ரூம்னாலே இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் டைப்பா இருக்கும். என்ன மாதிரி ஒன்று கிடைக்கி இதுதான் பேலஸ். சரி சரி, இதையெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு, நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் தானே தங்க போறீங்க. என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் ஒருத்தர் படுத்துக்கோங்க, இந்த பக்கம் ஒருத்தர் படுத்துக்கோங்க. நான் போய் வெளியில் படுத்துக்கிறேன். நைட்டு நிம்மதியாக தூங்க, காலையில் எந்திரிச்சு 6 அமர யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா? குட் நைட், நிம்மதியாக தூங்க, காலைல பார்ப்போம். உமாவும் சார்லஸும் எப்படி இருக்காங்களோ? சார்லஸ் கொஞ்சம் புத்திசாலி, ஏதாவது ஐடியா பண்ணிருப்பான். நிச்சயமா ஏதாவது சேஃப்டியான பிளேஸ்ல தான் இருப்பாங்க. உமாவையும் சார்லஸையும் கண்டுபிடிச்சிட முடியுமா? முடியும், நம்பிக்கை தானே வாழ்க்கை. இன்னைக்கு தேடிட்டோம், நாளைக்கு அத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். இப்ப தூங்கலாமே. யாரே நீ? சார், என்ன பண்ணிட்டு இருக்க? கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணியா? ஓகே சார். நடடா போ. ஐயோ, கை வலிக்குதுங்க. யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாருங்க. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? இதே புலவ போச்சு. ச்சே, இழுத்துட்டு வாங்கயா. வாடா வாடா வா. வாடா போ, போடா வாடா. யாரே நீ? எந்த ஊரு?
உன் பேர் என்ன? இது யாரு? அரஸ்தம். எஸ் சார். ஏய் வாடா வா. போ. ஏய் எங்க போ? என்ன போடா. போங்க. வந்துட்டானுங்க வந்து. போறாம். சும்மாடி. ஐயோ ஏய் கண்ணெல்லாம் படுதுடி. ஏய் ஒண்ணும் இல்ல சும்மா போய் சொல்லாத. ஏய் நிறுத்துங்கடி. இன்னைக்கு பௌர்ணமி டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணாம இங்க என்னடி விளையாட்டு? எல்லாரும் மேல வாங்க, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. கிளம்புங்க. வணக்கம்மா. ம் ம் மாச கடைசி தானையா முடிஞ்சிருச்சு. அதுக்குன்னு ஏன் ஆளுகளையே பிடிப்பியா? வாரம் உங்களுக்கு மாமல் கொடுக்கறல. இது பத்தாதுன்னு மாசத்துக்கு ஒரு தடவை ஓசிலேயே உங்களுக்கு பால் பாயாசத்தோட விருந்து. ஓகே மல்கோவா, ஓ ஆளுங்கன்னு எனக்கு தெரியாது. மாமோய், இந்த மல்கோவாவை சாதாரண ஆளு நினைச்சுக்காத மாமோய். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பவர்ஃபுல் போஸ்டிங்ல இருக்கிற 10 பேரை என் பர்மனன்ட் கஸ்டமரா வச்சிருக்கேன். இந்தாயா இந்த வாரம் மாமூல். யோ கான்ஸ்டபிள் திறந்து விடியா. எஸ் சார். யோ இதுக்குள்ள எங்க இருந்தியா பிடிச்ச? பார்த்தா அப்பாவிக மாதிரி தெரியுது. மூஞ்ச பார்த்தாலே எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கணும்யா. அதான் போலீஸுக்காரனுக்கு அழகு. புரிஞ்சுதா? உன் பேர் என்னப்பா? சார்லஸ். உன் பேரு? உமா மகேஸ்வரி. நீ எந்த ஊரு? கன்னியாகுமரி. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? உங்களுக்கு இந்த ஸ்டேஷனை விட என் வீடு பாதுகாப்பா இருக்கும். மாமோய் நீ என்ன சொல்ற? அதான் அழைச்சிட்டு போன்னு சொல்றேன்ல. வாங்க. பாவம் இந்த பொண்ணு என்ன ஆக போதோ. டாக்கா வா. யார் இவங்க? இவங்க நம்மளோட சீஃப் கெஸ்ட். இவங்க இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போய் மாயா வர சொல்லு. மாயா, இவங்கள மேல கூட்டிட்டு போ. போங்க. வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிங்க. பக்கத்து ரூம்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்க பேரு? சார்லஸ். உங்க பேரு? உமா மகேஸ்வரி. ஓகே, குடிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஓகே. தூக்கம் வரல? இது ரொம்ப ஆபத்தான இடம். நாம சீக்கிரமா இங்கிருந்து போயிடணும். இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது. இப்போதைக்கு நமக்கு இதுதான் ரொம்ப பாதுகாப்பான இடம். நீ ஈஸியா சொல்லிட்ட. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் மேல நம்பிக்கை வை, பயம் தானா போயிடும். அப்பா நான் சென்னை வந்துட்டேன்ப்பா. உமாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுவோம்ப்பா. ஓகே. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. சரி வச்சிடறேன்ப்பா.
நீங்க அனிதா ஹஸ்பண்ட் கௌதம் தானே? இல்லையே, இல்லையா? அப்போ அனிதா இல்லையா? இங்கே யாரும் இல்லையே, எல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்ன ஊர் கிளம்பி போயிட்டாங்களா? என்ன வர சொல்லிட்டு அவ எப்படி போனா? ஹே அனிதா, என்ன வர சொல்லிட்டு நீ ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்க? உன்னை நம்பி தானே சென்னைக்கு வந்த. எனக்கு இங்க யாரு தெரியும்? அப்படியா? சரி, இப்ப நான் எங்க தங்குறது? என்னது? முன்ன பின்ன தெரியாத பையன் கூட எப்படி தங்குறது? சரி, நீ ஏதோ சொல்றியேன்னு தங்குறேன். எஸ்கியூஸ் மீ, எனி ஹெல்ப்? இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை. தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். நக்கல் பிடிச்சவ போல, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கீழே படுத்தலாம் எனக்கு பழக்கம் இல்லை, மேலே படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும். ஐ மீன் மெத்த மேலே படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்கிறேன். என்ன தூக்கம் வரலையா? இப்படி ஒரு வயசு பொண்ணு பக்கத்துல இருந்தா தூக்கம் வருமா? எப்படி தூக்கம் வரும்? சரி, கண்ணை மூடு, தூங்க வைக்கிறேன். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. நீ ஒருத்தரை லவ் பண்ற, நீ யாரையோ லவ் பண்ற. ஆனா விதி உங்க 2 பேரும் சேர்த்து இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. பெட்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஊருக்கு போறதா நல்லது. நான் ஊருக்கு போனேன், எங்க அப்பா எனக்கு கொண்டுடுவாரு. சாவனு தானே வந்த, அப்புறம் என்ன? நான் நேசிக்கிறவரோட சேர்ந்து செத்தா அது சொர்க்கம். நான் மட்டும் தனியா செத்தா அது நரகம். காதல் எப்படியெல்லாம் பேச வைக்குது. நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஊருக்குலாம் போக முடியாது, நாங்கள் கண்டிப்பாக சேர்ந்தாகும். என்னம்மா நீ சாகணுங்கிற? இங்க பாருப்பா, சாப்பாட்டுக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ செலவுக்கோ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். தேங்க்ஸ். நான் யார் தெரியுமில்ல? கதாசிரியர் கதா கண்மணிதாசன். அப்படின்னா இந்த சினிமா உலகமே அப்படி திரும்பி பார்க்கும். இன்னைக்கு இருக்கிற தமிழ் பட உலகம் நல்ல கதாசிரியர் தேடிட்டு இருக்கு. அதுக்குத்தான் இந்த கதா கண்மணிதாசன் பிறந்திருக்கிறான்ட்டு தான் நான் சொல்லுவேன். நீங்க எதிர்காலத்தில் பார்க்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. தம்பி இங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல. நீங்க 2 பேரும் இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? 2 நாள். 2 நாள் தான் நீங்க இங்க தங்குவேன்னு இஸ்மாயில் என்கிட்ட சொன்னான். 2 நாள்ங்கிறது உங்க அகராதியில எவ்வளவு நாள்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன 2 பேரும் மாறி மாறி லுக்கு விடுறீங்க? அது வந்து என்ன வந்ததே சொல்லிட்டு இருக்கிறீங்க? எப்ப இங்க இருந்து போறதா உத்தேசம்?
நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்க. என்ன நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா. இந்த கதா கண்மணிதாசன் யாராலும் ஏமாற்ற முடியாது. ஒருவருடைய முகத்தை பார்த்த உடனே அவனுடைய அகத்தில் உள்ளதை எல்லாம் அப்படியே சொல்லிவிடுவான் இந்த கதா கண்மணிதாசன். புரியுதா? அடா உங்களை தான் உங்கள்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்படி பதில சொல்லாம இருந்தா எப்படி? வந்து வந்ததை சொல்லிட்டு இருக்கிறீங்க. எப்ப போக போறீங்க? முதல்ல நீங்க யாரு, இந்த ஊர் என்ன பேரு, டீடைல்ஸ் எனக்கு வந்தாகணும். ஹலோ பிரதர் சிஸ்டர், நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற, நீ பேசாம இருந்தா எப்படி? பதிலே சொல்லாம என்னை ஏமாத்த முடியாது. Nobody can cheat me. நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம் சார். அது என் பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணியா? என் அண்ணன் பையன்னு இஸ்மாயில் என்கிட்ட சொன்னான். சம்திங் ராங். ஆமா, உன் பேர் என்ன? இஸ்மாயிலுடைய அண்ணன் பையன் பேர் சுப்பிரமணியம், அக்கா பொண்ணு பேர் எஸ்தர். ஒரே உள்நாட்டு குழப்பமா இருக்குதே. ஓ ஜீசஸ், ஐயோ முருகா, இத்தனை நாள் என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க. வரட்டு இஸ்மாயில, இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும். பிச்சை பண்ணுவோம் பிச்ச. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எங்கள் ப்ராப்ளத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன முடிவுன்னு நீங்களே சொல்லுங்கள். முதல்ல உன் ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா ஒரு காரில் வந்தோம். இவன் ஃப்ரெண்டோட ஒரு காரில் வந்தான். நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரே காரில் வரும்போது தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் நாங்கள் 2 பேராக பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போது அவன் என் லவரோடையும் நான் அவன் லவரோடையும் 2 பேரும் தேடிக்கிட்டே இருக்கு. உன் கதையை கேட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. சார், நாங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கே தங்கி. எந்திரிங்க. நீங்க இப்ப சொன்ன இந்த கதையை இந்த காம்பவுண்டுக்குள்ள வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம். இங்கேயே இருங்க, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். ஆமா, நீங்க எதுக்காக சென்னை வந்திருக்கீங்க? என் சிஸ்டர் எஸ்தர் அவ லவ்வரோட வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டா. அவளை தேடிதான் நான் சென்னைக்கு வந்தேன். இந்த சென்னையில அவளுக்கு என் ஃப்ரெண்டை தவிர வேற யாருமே தெரியாது. என்ன பண்றாளோ? லவ் ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையா? சாரிங்க, எங்க வீட்டு ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்லி உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டேன். நோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சி உமா கூட யாரோ சுப்பிரமணின்னு ஒரு பையன் கூட ஓடி வந்துட்டா. அவளை தேடிதான் நானே வந்திருக்கேன். இப்படி வீட்டை விட்டு ஓடி வராம எந்த பிரச்சனையா இருந்தாலும்
அங்கேயே இருந்து சமாளிக்க தெரியாத கோழைங்கெல்லாம் லவ் பண்றாங்க. லவ். என்ன தேடிங்களா? அங்க தேடி பார்த்தேன், யாரும் இல்ல. சரி, வேற எங்கேயாவது போய் தேடலாம். ஏறுங்க போலாம். ஆமா, அங்க போனீங்களே, என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட கேட்டேன், அவங்களுக்கும் எந்த விவரமும் தெரியலையா. சப்போஸ் அவ வந்தா சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ கிடைச்சிருவாள? கிடைக்கணும், பாப்போம், தேடுவோம். அதானே தேடிட்டு இருக்கோம்ல. அண்ணா நகர்லயும் தேடியாச்சு, வேளாச்சேரியிலயும் தேடியாச்சு. வடபழனியில தேடி பார்ப்போம். சின்ன, அங்க போய் பார்க்கலாம். சரி போலாம். சீக்கிரம் போங்க. வா. என்ன புதுசா? ஆமா. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா. தங்கச்சி சேலத்திலிருந்து வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சேன். அந்த இடத்துல ஒரே ஒரு ஏமாத்துற பைய சினிமாவில் சான்ஸ் வாங்கித்தரேன்னு சொல்லி ஏய், என்ன சொல்லி இவளை கூட்டிட்டு வந்த? ஹம்சா எல்லாத்தையும் சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்துச்சு. எனக்கு முழு சம்மதம். ஊர் பேர் தெரியாத எவங்கிட்டயும் என்ன நான் எழுந்துட்டேன். ஓகே, எந்த ஊரு? சேலம். என்ன படிச்சிருக்க? 10th. உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? அம்மா, 2 தங்கச்சி, தம்பி, அப்பா கிடையாது. அப்ப உங்க அம்மா வேலைக்கு போறாங்களா? அம்மா ஒரு ஜவுளி கடை ஓனருக்கு பர்சனலா. ஓகே ஓகே, புரியுது. ஏய், இவ அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ. ப்ளீஸ் என்ன ஊருக்கு அனுப்பிடாதீங்க. என்னால போக முடியாது. நான் இங்கே உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்றேன். ஏய், இங்க வந்துட்டா அழவே கூடாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உடம்பு, மனசு, உணர்ச்சி எல்லாத்தையும் கல்லாக்கிட்டு எல்லா பல்லும் தெரியற மாதிரி சிரிக்கணும். ஏன்னா தெரியற ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ஓகேவா? சந்தோஷமா இரு. ஓ மூலமா வர்ற வருமானத்துல உனக்கு 60%, எனக்கு 40%. நீ சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு இஷ்டப்படுற வரைக்கும் நீங்க இருக்கலாம். அதே சமயம் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா தாராளமா போய்க்கலாம். பொண்ண மாதிரி வாழ்க்கையில சீரழிஞ்ச பொண்ணுங்களுக்கு இது தற்காலிக சரணாலயம். மாயா? எஸ் மேம். மாயா, இவளை கூட்டிட்டு போய் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு அல்ட்ரா மாடலா மாத்திட்டு வா. ஓகே ஓகே, போமா. வா. தனலட்சுமி, இதை வச்சு உன் உடம்புல இருக்கிற அழுக்கு மட்டும் இல்ல, உன் மனசுல இருக்கிற
எல்லா அழுக்கையும் சுத்தமா தேய்ச்சி கழுவிட்டு வா. இன்னில இருந்து உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. போ, போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வா. சூப்பரா இருக்கு. இன்னிலேருந்து உன் பேரு தனலட்சுமி இல்ல, ஆஷான்னு வச்சுக்க. ஆஷா. ஆஷா. ஹலோ, நான் ஆஷா பேசுறேன். ஆமா, நான் ஆஷா தான் பேசுறேன். ஆஷா. நல்லையே. ஆஷாங்கிற பேர்ல ஒரு கிக்கே இல்லையே. நான் வேணா ரோஜன் மாத்திக்கிட்டுமா? தேறிட்ட, ரொம்ப நல்லா தேறிட்ட. ரோஜா, பியூட்டிஃபுல் நேம், நல்லா இருக்கு, வச்சுக்க. அக்கா, நீங்களும் அந்த அண்ணனும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? டேய், அந்த அக்கா கோச்சுக்கிட்டு போறாங்கடா. உன் பேர் என்ன? ரோஜா. ரோஜாவா? ரொம்ப அழகான பேரு. உன் பேரு மட்டும் இல்ல, உன் இதழும் ரோஜா மாதிரியே இருக்கு. என்ன, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கேட்டது தப்பா? ஐ எம் சாரி. பார்த்தது போதும், நீங்க வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம். நோ 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 நோ, என் டேஸ்டே வேற. நான் அதுக்கா வரல. விடிகிற வரைக்கும் உன்னை இப்படி பார்த்துட்டு இருந்தாலே போதும். நீங்க 10,000 rupees கொடுத்திருக்கீங்க, பாக்குறதுக்கு மட்டும் இல்ல. உன்னை பார்த்துட்டு இருந்தாலே போதும் போல இருக்கு. வேற ஒண்ணுமே தோணலையே. ஆஹா, என்னமா இருக்க நீ. கண்கள் உள்ளத்தை கொள்ளுதடி, என் நெஞ்சம் அதனால் துள்ளுதடி. உன் புன்னகை என்னை கொள்ளுதடி, அது புது புது அர்த்தமாக சொல்லுதடி. உன் முன்னழகு என்னை கொள்ளுதடி, மோகத்தை என் மனது தூண்டுதடி. காதல் செய்ய என் மனம் தூண்டுதடி, வெக்கம் வந்து அதை தடுக்குதடி. உன் கண்கள் என் உள்ளத்தை கிள்ளுதடி. எட்டு மணி ஆச்சு, இன்னும் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. சுப்பிரமணிய, சுப்பிரமணிய, எந்திரி எந்திரி. எஸ் சார், எந்திரிமா, எந்திரி எந்திரி. இன்னும் 2 பேரும் திருதுன்னு முழிக்கீங்க. ஏப்பா, மணி 8 ஆச்சு, விடிஞ்சதே தெரியல உனக்கு. ராத்திரி தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த சுப்பிரமணிக்கு நீங்க தான் ஏதாவது அட்வைஸ் பண்ணணும். ஏன், என்னாச்சு, என்ன பண்ணா? அதோட ஃபீலிங்ஸ் நியாயமானதுதான், பட் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏதாவது உங்ககிட்ட தப்பா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கேரக்டர் வைஸ் ஹி இஸ் வெரி பெர்ஃபெக்ட். அப்புறம் என்ன பிரச்சனை? தூக்க மாட்டிக்க போச்சு. என்னது, தூக்க மாட்டிக்க பார்த்தனா? சண்டால பாவி, அதுக்காடா உன்னை கூட்டி வந்தேன். என்ன காரியம் பண்ண துணிச்சிட்ட? ஏண்டா நீ தூக்க மாட்டா, நாங்கெல்லாம் கம்பெனி இருக்காடா. வீணா போனவன, வீணா போனவன. இந்த காலத்துல இப்படி இருக்கடா. வந்து உணர்ச்சி வசப்பட்டு. என்னது உணர்ச்சி வசப்பட்டா? ஏண்டா எதுக்கு உணர்ச்சி வசப்படுறதுன்னு தெரியலையா? காதலிக்கும் போது தான் உணர்ச்சி வசப்படுறீங்க, சாவறதுக்கு உணர்ச்சி வசப்படணும். இந்த பார், காதலிக்கிறது தப்பு இல்ல, காதல் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அது எப்ப வரும், எப்படி வரும், எங்க வரும், யாரு மேல வருதுங்கிறது தான் வித்தியாசமே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அது கண்டிப்பா வந்தே தொலைக்கும். அதுக்காக காதலிக்கிற எல்லாரும் சாகணும் முடியும்னா உலகத்துல 15 வயசுக்கு மேல ஒருத்தர் உயிரோட இருக்க முடியாது. ஏதோ உடம்புக்குள்ள வர்ற சளி, இருமல், தும்மல், காய்ச்சல், சிக்கன் குனியா மாதிரி மனசுக்குள்ளேயும் காதல் வரும்.
அதை இயல்பா எடுத்துக்கணும். இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. சுப்பிரமணி, உனக்கு ஆட்டோ ரெடி. 1 ஹவர்ல ஆட்டோட வரேன். இந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா கத்துக்க 1 மாசம் ஆகும். நேரம் பார்த்து ஓட்டு. அதுதான் லெப்ட்ல ஓடி. உங்க கேஸை நான் முடித்து தரேன் சார். எதுவுமே நடக்காது. இதுல என்ன சார் இருக்கு நமக்குள்ள? உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். ஓகேவா? சார் வணக்கம் சார். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? கடவுள் மாதிரி வந்து அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினவர் நீங்க தானே. அந்த நன்றி கடனை சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். இதுல என்ன இருக்கு? என் கடமை நான் செஞ்சேன். சரி, உங்க ஆபீஸ் இங்கே தான் இருக்கா? ஆமா சார், இங்கதான் என் ஆபீஸ் இருக்கு. சரி சரி, வீட்டுக்கு போ, லேட் ஆயிடுச்சு. ஓகே சார், பாய். ஓகே பாய். சார் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? பாப்பா சூப்பர் சார். போயா, போய் வேலையை பாரியா. என்னடி ரொம்ப ஜாலியா வர? பார்த்தா லவ் ஏதோ ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. இல்லடி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எஸ்ஐ ஆயிருக்காரு. அவரை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட் பண்ணேன். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அப்படிலாம் ஒண்ணு இல்லடி, இப்பதான் பஸ் வாங்கியிருக்கேன். ரூட் கிடைச்சதும் கண்டிப்பா உன்னை காண்டாக்ட் பண்றேன். பஸ் ரூட் வாங்கினா சரிதான். பாய் பாய். முண்டோ பொறுக்கி, கண்ணு தெரியல. மேடம், நான் பார்த்து தான் வந்தேன். நீங்க தான் எதையோ பார்த்துட்டு வந்தீங்க. உன்ன கல் எடுக்கிறாங்க. ஓடியா ஓடியா ஓடியா. என்ன பண்ற? சி, எல்லாம் உன்னால தாண்டா செல்லும். எனக்கு கையெல்லாம் அடிபட்டுச்சு தெரியுமா? சார் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து. என்ன அம்மா திடீர்னு லெட்டர்லாம் போட்டிருக்காங்க? சே, பரவாயில்லையே, நமக்கு தெரிஞ்ச பொண்ணு போட்டால் தான் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம். நாம வேற எங்கேயும் போக முடியாதா? தெரிஞ்சவங்க வேற யாருமே இல்லையா? ஒருத்தரும் இல்லையே. இது ரொம்ப தப்பான இடம். நான் அப்படி நினைக்கல. இப்பதான் கண்ணு முன்னாடி பார்த்தல்ல என்ன நடந்ததுன்னு. என்ன வேணா சொல்லு, இதெல்லாம் ரொம்ப தப்பான இடம் இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. மல்கோவா, மாயா, ஹம்சா, இப்போ இங்கே வந்திருக்கிற தனலட்சுமி எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. பாவப்பட்ட ஜென்மங்க. அவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்போதைக்கு யோசிக்க வேண்டியதே இல்லை. நமக்கு சேஃப்டியான இடம் இதுதான். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? இல்லண்ணே, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இந்தா சாப்பிடு. ஒரு சந்தோஷமான விஷயமா, சுப்பிரமணிக்கு ஆட்டோ ரெடி பண்ணியாச்சுமா. சுப்பிரமணியம் ஆட்டோ சூப்பரா ஓட்டுறான். நான் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா எல்லா விஷயத்தையும் பாஸ்டா பிக்கப் பண்ணிட்டான். என்னம்மா பாஸ்டா அப்படி வச்சுட்ட? மனசு சரியில்லைண்ணே. தைரியமா இருக்கேன், தன்னம்பிக்கையோடய இருக்குன்னு எப்பவுமே பாசிட்டிவா பேசுற நீ இப்ப என்னாச்சு உன் மனசுக்கு? சில நேரத்துல மனசு நான் சொல்றத கேக்குறது இல்லண்ணே. நீ சொல்றது சரிதாம்மா. தெரியாமலா சொன்னாங்க மனசு ஒரு குரங்குன்னு? சில நேரத்துல மனசு போற போக்கிலேயே நாமளும் போறதுதான் நல்லது. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தாத. மனசு ஆரோக்கியமா இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். Chino, I love you. I do love you.
என்ன சவுண்டு? நல்லா பார்த்து சொல்லுங்க ஜோசியக்காரரே. என்ன சுப்பிரமணியம். ஆட்டோ? இஸ்மாயிலே நீ வா. நீ போ. இந்த சனியை எது கூப்பிடுறேன்? எஸ்டர் எஸ்டர் இன்னொரு ஆட்டை வாங்கிட்டியா? உங்க காட்டுல தான் மழை. பொறுக்கல வயிறு எரியுதா? ஒரு மனுஷன் நல்லா இருந்தா உனக்கு பொறுக்காதே. நீ வேணா இன்னொரு மிஷின் வாங்கி ஓட்டேன். ஓட்டுறேன். முதல்ல இன்னொரு மிஷின் வாங்கி ஓட்டுறேன், அப்புறம் இன்னும் ஓட்டுறேன். பொத்திக்கிட்டு வேலையை பாரியா? குத்தம் தானே என் மேல. ஓ தைக்க சொல்றான். இன்னும் வாசல்கே நிற்கான். கூப்பிட்டியா? கூப்பிட்டேண்ணா. எஸ்டர் எஸ்டர் வரேனே. ஆமா. புதுசு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல்ல நீ தான் வந்து உன் கையால் பூஜை பண்ணி சாவி கொடுக்கணும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதம்மா. அவன் ஆசைப்படுறான்ல, அவனுக்காக வந்து சூடத்தை காட்டு. என்னம்மா யோசிக்கிற? சரிண்ணே. எப்படி? அல்லா சந்தோஷமா இருக்கு. சரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இன்னைக்குல இருந்து ஒரு டூட்டியை ஸ்டார்ட் பண்ணு. சரிங்க. நான் என் வண்டி எடுத்து போறேன். போயிட்டு வாங்கண்ணா. வா வா எஸ்டர் வரமா. எனக்கு முதல் முறையாக ஆட்டோ வாங்கி கொடுத்தது நீங்கள் தான். நீங்கள் தான் எனக்கு முதல் சவாரி. இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவ்வளோ சொல்கிறேன்ல, வந்து உட்காருங்க. சரி வா போலாம். சினு, ரம்யா ஃபோன் பண்ணி பார்த்தாலாம், சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. உங்களுக்கு வேற யாரையாவது தெரியுமா? ஓ அப்படியா? சரி வாங்க, வேற எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம். என் ஆட்டோவில் முதல் சவாரி வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு நிமிஷம் இரு. இந்தா. எதுக்கு? முதல் சவாரியை ஓசியா இருக்க கூடாதுல்ல. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். பாய். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க 2 பேரும் இப்படியே இருக்க போறீங்க? அதனால நீங்க ஊருக்கு போறது நல்லது. மேடம், நாங்க இனிமே ஊருக்கெல்லாம் போக முடியாது. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்க என்ன சார் சொல்றீங்க? நாங்கள் ஊருக்குலாம் போக முடியாது. காணாம போன எங்களை வருஷம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம். நீங்க 2 பேரும் ஒன்னா தங்கி இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எனக்கு நோ அப்ஜெக்ஷன். தேங்க்ஸ். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், எங்கள் 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, நீங்க 2 பேரும் வேலைக்கு போய் ஒன்னா குடும்பம் நடத்த போறீங்களா? என் ஆளை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும், அவங்க ஆளை அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாகணும். ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன். என்னடா இவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்க? இப்போதைக்கு இவங்களுக்கு வேற ஆதரவு கிடையாது. 2 பேர்ல ஒருத்தருக்காவது வேலை கிடைக்க வழி பண்ணுங்க. மல்கோவா, நம்ம ஆபீஸ்ல தற்சமயம் எந்த வேகன்சியும் இல்லை. பட் நீ ரெக்கமெண்ட் பண்ணி நான் கேட்கலனா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த பொண்ணுக்கு மட்டும் நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். 2 வீக்ஸ் வெயிட் பண்ணு, வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்றேன். தேங்க்யூ சார்.
இவ என்னையில இருந்து வேலைக்கு வரணும்? நெக்ஸ்ட் மண்டேல இருந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, பாய். பாய். டேய், நான் போட்ட கணக்கு தப்பாயிடுமோன்னு ஒரு டவுட்டா இருக்குடா. அக்கா, நீ போற கணக்கு தப்பாகுதுன்னா அந்த கணக்குல தான் தப்பு இருக்கும். பேசு, நல்லா பேசு. ஆனா செயல்ல தான் ஒண்ணும் இல்ல. அக்கா, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. இங்க தங்கி இருக்கா பாரு உமா, அவளை நீ லவ் பண்ணணும். டேய், என்னடா வெக்கப்படுற? உமா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அன்னிலிருந்து நான் லவ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஷபாஷ், வெரி குட். அப்பாவுக்கு ஏத்த தம்பிடா. அவ உன்னை லவ் பண்றாளா? யாருக்கு தெரியும்? அவகிட்ட தான் போய் கேட்கணும். அப்ப நீ உன் காதல் அவகிட்ட சொல்லவே இல்ல. எப்படிக்கா சொல்றது? அவ ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இங்க வந்து தங்கியிருக்கா. குடும்பத்தை பிரிஞ்ச சோகத்துல வேற இருக்கா. இந்த சூழ்நிலையில போய் அவகிட்ட என் காதலை சொன்னா அவ எப்படிக்கா ஏத்துக்குவா? அட போடான்னு போயிட்டே இருப்பாங்க. என்னடா இன்னும் குழந்தையாவே இருக்க? எப்ப அவ மேல உனக்கு காதல் வந்துச்சோ அப்பவே அவகிட்ட போய் சொல்லிட வேண்டியது தானே? சொன்னா அவ எப்படிக்கா அதை ஏத்துக்குவா? அவ தான் ஏற்கனவே இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்காள்ல. நீ என்னடா இன்னும் உலகம் புரியாதவனா இருக்க? அவ ஏற்கனவே லவ் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? இப்ப அவ இங்க வேற ஆதரவே இல்லாம அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை கைதி. இந்த மாதிரி நேரத்துல அவகிட்ட அன்பா ஆதரவா ஒரு 4 வார்த்தை நீ பேசிட்டேனா அவளே உன்னை தன்னால லவ் பண்ண போறா. இப்ப பாரு, அவ உனக்கு பிரயோஜனம் இல்லாம எனக்கு பிரயோஜனம் இல்லாம கூட இருக்கிற அந்த பையனோட சுத்திக்கிட்டு இருக்கா. அவ அவனுக்கு சொந்தமாயிட்டா. நம்ம அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நல்லா அல்வா கொடுத்துட்டா பாரு. உமா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லக்கா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளை சரி பொம்பளை சரி, யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி பாக்குற? உங்க அக்காவை லேசுப்பட்டவன்னு நினைக்காத. அம்பளி மாமா கதையில இருந்து அஷ்ட சாஸ்திரம் வரைக்கும் எல்லாமே படிச்சு வச்சிருக்கேன். மன்னன், படரும் கொடி, காதல், இம்மூன்றும் அருகில் உள்ளவற்றையே பற்றி கொள்ளும்னு அஷ்ட சாஸ்திரம் சொல்லுது. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையேக்கா. அது புரிஞ்சா நீ ஏன்டா இப்படி இருக்க? மன்ன என்ன பண்ணுவேன்னா, நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டை படையெடுத்து அந்த நாட்டையும் ஆக்கிரமிச்சுக்குவான். படரும் கொடி என்ன செய்யும்னா, தான் பக்கத்துல என்ன கொம்பு இருக்குதோ அதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கிடுகிடுன்னு வளர்ந்துரும். காதலும் அப்படித்தான். தான் பக்கத்துல நேசிக்கிறதுக்கு யாரு இருக்காங்களோ அவங்களையே நேசிக்கும். இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஐயோ டேய் மரமண்ட, இப்ப உமாவும் சார்லஸும் ஒரே ரூம்ல தங்கி இருக்காங்க. இவன் மேல அவன் காட்டுற அன்பு, அக்கறை, ஆதரவு எல்லாமே அவங்களுக்குள்ள காதலா வளர்ந்துரும். அட போக, நீயும் கற்பனையும். ஃபாரின்ல தான் பசங்க பொண்ணுங்களை மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இங்கேயும் அப்படி இருப்பாங்க. உனக்கு விளக்கம் சொல்ல என்னால முடியாதுடா. காதலுங்கிறது ஒரு விதமான உணர்ச்சி. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வராதுங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சுக்கா. புரியுதுல்ல? ஆமாக்கா. முதல்ல அந்த உமாவை ஓ ரூட்டுக்கு கொண்டு வா. அப்புறமா அவளை நான் ஏன் ரூட்டுக்கு கொண்டு வரேன். இந்த மல்கோவா கணக்கு எப்பவுமே தப்பக்கூடாது. என்ன? ஓகேக்கா. சார்லஸ், நம்ம 2 பேரும் ஒன்னா தங்க ஆரம்பிச்சு 6 மாசம் இருக்கும்ல. நம்ம விரும்புற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையறது இல்லைல்ல. அதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நாம் விரும்புகிற வாழ்க்கையை விட கிடைக்கிற வாழ்க்கையை விரும்பணும். உமா,
சார்லஸ், நீங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாளுக்கு தங்குறதா உத்தேசம்? ஏன் இதை கேட்குறேன்னா, நீங்க 2 பேரும் லவர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் தான் நீங்க இப்படி தனி ரூம்லேயே தங்க முடியும்? இங்க பாரு சார்லஸ், உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கணும். உமா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ எவ்வளவு நாள்னாலும் இங்க தங்கிக்கலாம். ஓகே? இது உன் வீடு மாதிரி. மாதிரி என்ன, உன் வீடே தான். உனக்கு சகல வசதியும் நான் ஏற்பாடு செஞ்சு தரேன். பிகாஸ் ஐ லவ் யூ செல்லம். இது ரொம்ப ஆபத்தான இடம். இங்க இருந்து போயிடலான்னு சொன்னல. நீ தயங்குறது எனக்கு புரியுது. இல்லை, இங்கேருந்து வெளியில் போய் சார்லஸ், எனக்கு பரதநாட்டியம் தெரியும். சிட்டியில் நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு 4-5 ப்ரோக்ராம் பண்ணாலே நிறைய காசு கிடைக்கும். நம்ம தனியாக ரூம் எடுத்து தங்கிக்கலாம். என்ன சொல்ற? ஓகே. எஸ் சார். இந்த நான் முதல்ல ஆட்டோ ஓட்டி உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு ப்ளீஸ். எனக்காக வாங்கிக்க. அப்புறம் என் முதல் நாள் வருமானம் ப்ளீஸ் வாங்கிக்க. ஒவ்வொரு ஆணின் வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுற. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உன்னோட முதல் வருமானத்தை என்கிட்ட கொடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? சாகலான்னு வீட்டு விட்டு ஓடி வந்தேன். ஆனால் இப்போது வாழலாங்கிற நம்பிக்கையை எனக்குள்ளே வர வச்சது நீ தானே. சுப்பிரமணி, ஒரு முக்கியமான விஷயம். நீ தினமும் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்ட. உனக்கும் ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருது. ஏன் நாம இன்னும் கடையில் வாங்கி சாப்பிடணும்? அதனால வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம்ல. நானும் சும்மா தானே இருக்கேன். எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. ஓகே, டபுள் ஓகே. தேங்க்யூ சுப்பிரமணி. என்ன 2 பேரும் ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்க? சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா, பிரமாதமா இருக்கும். உண்மையாவா? ஆமாமா, சென்னையில கையேந்தி பவன் ஃபாஸ்ட் ஃபுட்னு சாப்பிட்டு உடம்பே ஒல்லியா போச்சுமா. இத்தனை நாளும் தனியா வாழ்ந்த எனக்கு நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூடி வாழ்றதுல இருக்கிற சுகம் புரிஞ்சிருமா. உங்க 2 பேர்த்துக்கும் அடைக்கிறவங்களுக்குள்ளான வீட்டுக்கு நான் கூட்டி வந்தேன். ஆனா உங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் எனக்கு அடைக்கல கொடுக்கலாமா. இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தா இதே நட்பு நீடிக்கணும்னு அல்லாஹ்கிட்ட வேண்டிக்கிறேன். சுப்பிரமணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணும். நீங்களுமா? இவனுமா? சரிதான். ஓகே சார், ஓகே. 2 lakhs ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.
என்னம்மா தப்பு தப்பா ஆப்ரேட் பண்ற மாதிரி தெரியுது? நோ டென்ஷன், கூல் டவுன், ரிலாக்ஸ் ப்ளீஸ். கைய மவுஸ் மேல வச்சு சாஃப்டா இப்படி பண்ணணும். சாஃப்டா. அப்படிதான். இப்படிதான் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்படிதான். என்னடி செல்லம் எந்திரிச்சிட்ட? என் ஆபரேஷன் சரியில்லையா இல்ல பிடிக்கலையா? பொண்ணுங்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த கோபம், முறைப்பு, வீம்பு தான். நான் கேட்டு நீ உடனே ஓகே சொல்றாயே, அதுல ஒரு கிக்கே இருக்காது. நான் கேட்க நீ மறுக்க, நான் பிடிக்க நீ தடுக்க, நான் அணைக்க நீ இழுக்க, இதுல தாண்டி ஒரு த்ரில்லிங்கே இருக்கு. என்னடி ரொம்ப அலட்டுற? அக்கா, நான் உமா பேசுறேன்க்கா. இந்த எம்டி என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு. ப்ளீஸ்க்கா, சீக்கிரமா வந்துருங்க. இதத்தான் எதிர்பார்த்த. தஞ்சம் மூந்தாலும் நல்ல ரோசமா தான் இருக்க. உன்ன மாதிரி புதுசா பொண்ணுங்க மேலதான் எனக்கு கூடுதல் பிரியம். தட்ஸ் ஆல். காதலுக்காக வீட்டை விட்டே ஓடி வந்திருக்க. இங்க பாரு, காசுக்காக உன் கட்டுப்பாட்டை கொஞ்சம் தளர்த்திட்டேன்னா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்னடி சொல்லும் புரியுதா? வாட் இஸ் யுவர் ரேட்? ஓ வேலை என்ன? இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். அந்த ராஸ்கல் உன்னை பார்த்த பார்வையே சரியில்லை. உன்னை மட்டும் வேலைக்கு சேர்க்கும் போதே நான் நினச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. ஓகே, நீ அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். கம்ப்யூட்டர் ப்ராடக்டை வீடு வீடாக கொண்டு விற்கணும். எவ்வளோ விற்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன், சேலரி எக்ஸெட்ரா. வாழ்ந்தே ஆகணும்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நடந்த விஷயங்களே நினச்சிட்டு இருக்கிறதால என்ன சாதிக்க முடியும்? மனசு வலிக்குது. மனசு வலிக்கும், துடிக்கும், தவிக்கும், குழம்பும், சிரிக்கும், குதிக்கும், தாவும். அதுதான் மனசு. நம்ம கட்டுப்பாட்டில் தான் மனசு இருக்கணுமே தவிர மனசு கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கக்கூடாது. முதல்ல மனசை ரிலாக்ஸாக வச்சு அமைதியாக தூங்கு. காலையில் நீ எந்திரிக்கும் பொழுது புது மனுஷன் நீ எழுந்திருப்ப. நீ தூங்கு, நான் தூங்க லேட் ஆகும். ஓகே, குட் நைட். என்னாச்சுமா? என்ன பண்ணுதுமா? உமா என்ன பண்ணுது? உமா என்னாச்சுமா? உமா, ஐயோ உமா காப்பாத்துங்க! ஐயோ உமா காப்பாத்துங்க! யார் இருக்காங்க? ஐயோ காப்பாத்துங்க! ஐயோ காப்பாத்துங்க!
டாக்டர் என்ன சொன்னார்? என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா? செத்து போயிட்டா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? நீ செத்து போயிட்டா காணாம போன என் சாரு சும்மா கிடைச்சிருவாங்களா? சொல்லு சொல்லு, கிடைச்சிருவாங்களா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நோ அப்ஜெக்ஷன். ஊ வாழ்க்கை, ஊ உசுறு, ஊ சுதந்திரம். ஐ டோன்ட் வாண்ட் இன்டர்வியூ வித் பர்சனல் ஆபீஸ். ஆனா நீ செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் வரும், என்கொயரி பண்ணுவாங்க. என்ன காரணம், யார் காரணம், ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு துருவி துருவி கேட்பாங்க. என்கிட்ட மட்டுமா கேட்பாங்க? இங்க குடியிருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்பாங்க. மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லாருக்கும் நிம்மதி போயிடும். ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல இஸ்மாயில் நம்மள இங்க தங்க வச்சிருக்காரு. அந்த மனிதாபிமானத்துக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இங்க பார், உன் லவரை பார்க்க முடியாம பேச முடியாம நீ தவிக்கிற தவிப்பு, ஏக்கம், துக்கம் எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். பட் நம்பிக்கையோட இருக்கேன், தைரியமா இருக்கேன், வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கணுங்கிற துடிப்போட இருக்கேன். உன்னை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், என் சாலஸ் நான் பாக்குற வரைக்குமாவது நீ உயிரோட இருந்துதான் ஆகணும். என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. காதல் என்பது ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு உன்னதமான உறவே. காதலுக்காக சாகுறேன்னு சொல்லி காதலை சாகடிச்சிடாத. முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? காதல் பற்றி எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாகவும் தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு முன்னாடி உசுருங்கிறது மசுருக்கு சமானம். நீ காதலுக்காக வாழணும்னு வந்த என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு தெரியாது. காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும்னு இந்த மாதிரி குழந்தை குட்டின்னு வாழ்கிற சராசரி வாழ்க்கையெல்லாம் எனக்கும் உமாவுக்கும் கிடையாது. செத்தாதான் காதலோட ஆழத்தை பெற்றவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா செத்துடணும். அதான் என் முடிவு. என் உமா இந்நேரம் செத்துருப்பா. அதுக்கப்புறம் எப்படி நான் மட்டும் உயிர் வாழ முடியும்? அதான் நானும். இத பார், 2 பேரும் ஒன்னா சாகணும் தானே வீட்டு விட்டு வெளியே வந்தீங்க. அப்புறம் இப்படி தனித்தனியா சாகலான்னு மனசு நினைக்கும். உமா கண்டிப்பா செத்துருக்க மாட்டா. ஏன்னா கூட இருக்கிறது ஏன் சார்லஸ். அவன் கண்டிப்பா சாக விட்டுருக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் சார்லஸ் மேல. உனக்கு நம்பிக்கை இருக்கா உமா மேல? இருக்கல்ல, அப்ப கவனப்படு. சார்லஸ், இந்த ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடுறியா? 2 கையிலையும் மருதாணி வச்சிருக்கேன். பரவாயில்ல, நாளைக்கு சாப்பிடு. எனக்கு இப்பவே வேணும். இந்த பூ எனக்கு வச்சு விட. என்ன யோசிக்கிற? இல்ல, ஏன் நீ பூ வச்சு விட மாட்டியா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எனக்காக என்னென்னவோ செஞ்சேன். இப்ப இந்த பூவை என் தலையில வச்சு விடுறதுக்கு இவ்வளவு உன் ஆனா ஒரு கண்டிஷன், உன் விரல் படாம இந்த பூவை நீ வைக்கணும். இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா. ஏன் உன் விரல் படாம இந்த பூவை நீ வைக்க முடியாதா? மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு. மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு.
ஏன் என்னாச்சு? இல்லைண்ணே, காய்கறி நறுக்கும்போது கையை வெட்டிக்கிடுச்சு. என்னம்மா நீ பார்த்து நடக்கூடாது, ஒரே நினைப்பில் இருந்தா தானே. இந்தா இது உனக்கு, இந்தா இது உனக்கு. நல்லா இருக்குண்ணே. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு என்னன்னு திடீர்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதை ஏமா கேட்க, நல்லா படித்த பையன், பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கான். வேலை வெட்டி இல்லாமல் இதை வித்துக்கிட்டு இருந்தான். பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். அப்போ இதை எனக்காக வாங்கிட்டு வரல? யார் சொன்னது? உனக்காகத்தான். இந்த வாசகத்தை பாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ என்னை விட்டு பிரிவதும் இல்லை. காணாம போன உன் காதலை எங்கிருந்தோ உனக்காகவே எழுதுன மாதிரி இல்லை? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ என்னை விட்டு பிரிவதும் இல்லை. எல்லாம் சூப்பரா இருக்கே, எதை செலக்ட் பண்றது? சொல்லி விட்டது போதும். பிடிச்ச ஆடு யாருன்னு செலக்ட் பண்ணுங்க. எனக்கு இதான் வேணும். 5000. போனால் போகுது. வா. எனக்கு இந்த பொண்ணு வேணும். 2000. வெளியில் அழைச்சிட்டு போகணுமே. வெளியே கூட்டிட்டு போனோன்னா எக்ஸ்ட்ரா 1000 rupees. நோ ப்ராப்ளம். வா போகலாம். எவ்வளவு நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? சீ, பார்த்தது போதும். நான் பார்க்கல, உன்னை ரசிக்கிறேன். பார்க்கறதுக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்க? ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். என் டேஸ்ட் வேற. பெண்களை விதவிதமா ரசிக்கிறதோட விட்டுருவேன், மற்றபடி டச் கூட பண்ண மாட்டேன். என்ன எப்படி ரசிக்க போறீங்க? உன்னை பார்த்தா சகலகலா வல்லவன் படத்துல வர அம்பியா மாதிரியே இருக்க. உன்னை அந்த மாதிரி தான் நான் ஒரு ரசனையா ரசிக்க போறேன். ஓகேவா? காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம் தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்தை ஆற போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம் நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் போது ஆற போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் காமன் விடும் பாணம் சார்லஸ் கிட்ட கேட்கலாமா இல்ல வேண்டாமா?
கேட்டா ஏதாச்சும் தப்பா எடுத்துப்பானா? சரி, கேட்டுதான் பாப்போம். சார்லஸ், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது ரொம்ப போரா இருக்கு. எங்கேயாவது வெளியில அழைச்சிட்டு போறியா ப்ளீஸ்? வித் ப்ளஷர். சுப்பிரமணி, நானும் சும்மா தானே இருக்கேன், எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. நானே உன்னை அழைச்சிட்டு போகணுன்னு இருந்தேன். இப்போ நீயே கேட்டுட்ட. ஓகே, சரி வா போகலாம். வா. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. கட்டில் வரி போட போறேடா, வரியே கட்டி விட்டு கட்டிப்பூடிடா. கட்டில் வரி முத்தம் தானடா, வரியே மிச்சமின்றி கட்டி மூடிடா. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. கட்டில் வரி போட போறேடா, வரியே கட்டி விட்டு கட்டிப்பூடிடா. கட்டில் வரி முத்தம் தானடா, வரியே மிச்சமின்றி கட்டி மூடிடா. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடி. மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு, மன்மத கடலில் மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து, சிப்பிக்குள் முத்து, மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு. இதழில் தொடங்கு எனக்குள் இறங்கு, இதழில் தொடங்கு எனக்குள் இறங்கு, சுகங்கள் இரு மடங்கு. மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு, மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு. மடிகள் ரெண்டும் தலையணை, நீரில் நெருப்பின் வேதனை அணைத்துக் கொண்டேன் தலைவனை, அணைத்துக் கொண்டேன் தலைவனை. இதயம் மாறியதோ எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருடையதாகும். இந்த மாற்றம் உலக நியதியாகும். இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாரம்சமாகும். நான் என்ன செய்றேன்னு எனக்கே புரியல. இப்ப புதுசா ஒரு காதல் எனக்குள்ள முளைச்சிருக்கு. இது சரியா தப்பா? காதல் ஒரு தடவை தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப எனக்கு வந்திருக்கிற இந்த உணர்வுக்கு என்ன பேரு, என்ன அர்த்தம்?
வாழ்க்கையை தீர்மானிக்கிறது மனசா சூழ்நிலையா? புது காதலன், புது காதல், புது வாழ்க்கை, புது புது ஆசைகள். மனசு வாழத்தான் சொல்லுதே, ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குதே. அது எது? கதாநாயகன் கதாநாயகியை தேடி காட்டுக்குள் போனான். இங்க பாருங்க, சத்தம் போட்டு படிக்கக்கூடாது, மனசுக்குள்ளேயே படிக்கணும். அப்பதான் மனசுல தங்கும். படிங்க. என்னம்மா, என்ன விஷயம்? ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது கதை புக் இருந்தா கொடுங்க. கதை புக்கா? கதை புஸ்தகமெல்லாம் படிக்கக்கூடாது. இந்த புஸ்தகத்தை படி, மனசுக்கு அமைதி ஏற்படும். தேங்க்யூ சார். நம்ம படமா பார்ப்போம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் கூட இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஆமா அண்ணாச்சி, வயசாயிடுச்சுன்னு பாக்குறேன். என்கிட்ட விட்டீங்கல்ல, நிம்மதியா இருங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார். போனக்கார என்னாச்சுப்பா? சார், நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த மில்லு ஓனருக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லை சார். அந்த 4 பசங்களுமே லவ் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. நீ ஏன் ஃபீல் பண்ற? சரி தானே போன. குத்தவா காலி பண்ணுவா, ஆளை காலி பண்ணுவா. ஷர்ட்ஸ்ல என்ன இருக்கு? சரி, என்ன இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. பையில என்ன? அந்த பையில என்ன வச்சிருக்க? எங்கடா திருநெல்லாம்? திருநெல்லாம் எங்கடா வச்சிருக்க? ஏய், திருநெல்லாம் எங்கடா? அவங்க கதையை கேட்டு நீயே அழுவுற. பாவம், எனக்கே கஷ்டமா இருக்கியா? சொல்லு எங்க. சரி, ரைட்டு. அப்போ இங்கே தான் இருக்காங்க. இவங்க 4 பேரை இமீடியட்டா பிடிச்சாகணும். அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் செய். ஓகேயா? ஓகே சார். கூப்பிடுறோம் கூட. கூட்டாளி இல்ல கூப்பிடுறா. சொல்லுங்க சார். ஆமாம் சார். சரி சார், நெருங்கிட்டோம் சார். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது சார். போனை கட் பண்ணுங்க சார். போனை கட் பண்ணுங்க. புரியுதா? இது மல்கோவா, அன்னைக்கு ஒரு ஜோடியை கூட்டு வந்தியே என் ஸ்டேஷன்ல இருந்து, அவங்கள உடனே என்கிட்ட ஒப்படைச்சிரு. இங்க இருந்தா தாராளமா கூட்டிட்டு போ. எப்படி ஒன்ன மாதிரி போவாங்க உன்கிட்ட இருந்து? என்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்படியா? இது பறவைகள் சரணாலயம் மாதிரி, எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு தெரியாது, போயிட்டாங்க. அட, வருவாங்க போவாங்கங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். சரியா, வந்தா நான் கூட்டிட்டு வரேன், நீ போ. சரி, எங்கேயாவது அவங்கள பார்த்தா என் கையில நீ ஒப்படைக்கிற. என்ன மிரட்டி பாக்குறியா? இங்க பாரியா, அவங்க என்ன தேடி வந்தாங்கன்னா கட்டாயமா நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். இப்ப நீ இங்க இருந்து போனா போதும். எவன்டா விஐபி? இறங்குங்கடா. ஏய், விஐபினா நீ என்ன பெரிய கொம்பா? ஏன் பசங்களையே ஜெயில தூக்கி வச்சிருக்க? நான் நினைச்சேன்னா உன்னை இங்கவே இப்பவே தூக்குவேன், தெரியுமா? ஏன்னா 239 தொகுதி என் கையில இருக்கு. ஏய், இந்த பூங்கா நகர் புவனேஸ்வரிய எவனும் எதிர்த்து வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது, தெரியுமா? டேய், வாங்கடா போலாம். சரிக்கா. ஏய், ஏறுங்கடா. ஏறு. டேய், இன்னும் கொஞ்ச நாள் இவனை பாம்பு வச்சு தூக்கிடுங்கடா.
இந்த ஃபோட்டோவில் உள்ள பசங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நல்லா பாருங்க. ம். ஆடா என்னப்பா, நானே சவாரி இல்லாமல் இருக்கேன். இப்போ வந்து இதை பார்த்தியா அதை பார்த்தியாங்கிற. நான் யாரையும் பார்க்கலப்பா. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அவங்கள? சாரி, ஐ டோன்ட் நோ. பார்த்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேயா? ஷூர். யா, ஓகே. ஹாய். ஏன் டல்லா இருக்கீங்க? புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு, அதனால் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். குழப்பமா? என்கிட்ட சொல்லுங்க. 2 பொண்ணுங்களையும் 2 பசங்களையும் காணா. ஓ, ஊரு பூரா சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன். மேல் இடத்துல ப்ரெஷர் வேறு. மில்லேருந்து 2 பொண்ணுங்களை 2 பசங்க எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்க. ஓ. அதை பப்ளிசிட்டி இல்லாமல் கண்டுபிடிக்கணும். அதான். ஃபோட்டோ இருந்தா கொடுங்க, நான் வேணா பார்க்குறேன். இதுதான் அவங்க ஃபோட்டோ. இவனை நான் நீலங்கரையில் ஆட்டோ ஓட்டும் போது பார்த்தேன். அப்படியா? ஆமா. அப்போ இவங்க 4 பேரும் மெட்ராஸில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ரம்யா. வெல்கம். எப்படி இவங்களை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஹலோ. இல்லைம்மா, நான் அவர் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன். அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? ஓகே. கண்டிப்பாக வரணும். ஓகே, வரேன். பாய். பாய். சரிக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோன்னு தூக்கிறோம். என்னக்கா? ஃபோன் பண்ணுறேன். வணக்கம் பங்காளி. எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஏப்பா இவ்வளோ லேட்டு? என்ன இது சாதாரண பாமா? என்ன போலீஸ் இல்லாமல் கொண்டு வரணும்ல? சரி, அதுக்கு முன்னாடி கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜாக்கிரதை. கிளம்புங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வாங்க. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? என்ன ரம்யா, ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். என்ன விஷயம்? உட்காரு. நான் ஏன் சொல்றேன்னா, நீ இப்படி சொல்லாமல் யாருமே தெரியாது.
தம்பி கார்ல இருக்க சூட் கேஸ்ல கம்பெனி சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் இருக்கு. நான் அவசர வழி வெளியே போறேன். சரி. நீ ஆர்டர் எடுத்துட்டு போய்ட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம். சரி நான் அனுப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் சேர்ந்துடும். சரியா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சுப்பா ஒரே டென்ஷன்பா. சரி சரி. ஹலோ, சொல்லுடா. அப்படியா? சரிடா, வந்துடுறேன்டா. நான் உடனே வந்துடுறேன்டா. மேரி வா போலாம். என்னாச்சு? உன்னோட சிஸ்டர் எஸ்தரும் என்னோட சிஸ்டர் உமாவும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்களாமா. என் ஃப்ரெண்டு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னான். சீக்கிரம் கிளம்பு, போலாம் போலாம். சீக்கிரம் கிளம்பு.